குறைகள் வந்தாரி வருண்டு வரவேற்று வாழ வைக்கும் அன்னத்தமிழ் நாட்டின் ஐவரில் ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொற்றவன் பெற்ற குலக்கொடியை என் பெயர் கந்தவிடன், தாய் பேர் மீனாட்சி வடுவச்சி, தந்தைய சொக்கேசுவிடன். நான் இன்று காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு தாய்வர் மாசி பெற்று வந்தின் வீட்டுக்கு கண்டன ஒரு மானை கொண்டேன். அதுவது காதல் ஆசையால் மானை பின்தொண்டேன். மானு வெறுண்டோர்களை விடுது மான்வோடு நான்வோடு நான்வோடு மானோடு மானோடு நானோடு போயாக்கி இங்கு பந்தவான் தங்களுடைய தெளிவனத்துக்குள்ளில் இருந்து விட்டது. ஆனால் தன்னுடைய காவலர்களும் மான்குட்டியை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்கள் இடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று கேட்டார்கள். இடது தலைவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆக இங்கே வந்திருக்கூடிய மானுடைய பெருமையை கூறுகிறேன். சற்று கவனமாக கேளுங்கள். கூறுங்கள் பார்ப்போம். இப்படியெல்லாம் அழகு மீதன் மாலை மறைத்து வைத்து இல்லை 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 என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்து கூறுகள் பார்க்கலாம்.
நீ எப்போதும் போல கேட்டுக்க. வெளியே வச்சிருவோமா? அங்கிட்டு போய் போங்க. இப்படி ஐயா தயவுசெய்து அணைச்சிருங்க, நீங்க அப்படியே போட்டீங்க மறந்து வாக்கல. காலில் சூடு வச்சிரும் அப்புறம். அது ஏய் இல்லம்மா அந்த நல்ல விஷயம். கண்ணிரண்டை யாவருக்கு முற்றோருக்கு மூன்று விழி. என்ன விழி ஏழாகும் இவோருக்கு நன்மை மணந்தும் தவத்தால் அருள்ஞான பெற்றவருக்கு அனந்த விழி என்றாரு. கண்ணு எல்லாருக்கும் ரெண்டுதாங்க. ஆனால் தான் கற்ற கல்வியோட சேர்த்து மூன்றாம் அறிவு. சரி. என்ன விழி ஏழாகும் இவோருக்கு அப்படின்னா ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மனசாட்சி விரோதம் இல்லாமல் சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க. அப்படி கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கும் பொழுது தன்னுடைய நகக்கண் எது தன்னுடைய கண் ரெண்டு ஏழாகும் இவோருக்கு நன்மை மணந்தும் தவத்தால் அருள்ஞான பெற்றவருக்கு அனந்த விழி என்றார். அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள் அப்படின்னு அர்த்தமா. சரி. முதல் காவலை எங்க அண்ணன் வீரத்தேவன், இரண்டாவது காவல்ல என் உயிர் தோழி, சரி, மூன்றாவது காவல்ல நானு இருங்க. எங்க அண்ணனுடைய காவலை மீறி என் தோழினுடைய காவலை மீறி என்னுடைய காவலையும் அத்துமீறி உங்க மான்குட்டி உள்ள இருக்கு அப்படின்னா விந்தையாகவும் விளையாட்டாகவும் வினோதமாகவும் விசித்திரமாகவும் உள்ளது. இது விசித்திரம். குறிச்சி நிலம் மழை சார்ந்த பகுதி. உண்மைதான். இந்த இடத்துல மான் வாழ்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சரி. ஏன்னா மேற்கு பவழமலை வேங்கட நேர் வடக்கம் ஆர்கூரி அணிகளுக்கு பார்க்குளியர் தெற்கு பின்னாக திகழ் இருப்பதின் காது தூரம் நல் தொண்டை நாடு அப்படின்னாங்க. சரி. எங்களுடைய நாட்டுல எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நீங்க சரி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கேயோ அலைகிறார் ஞானத்தங்கமேங்கிற மாதிரி இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடத்துல வந்துட்டு நீங்க மான தேடிட்டு இருக்கீங்க. நீங்க சரி ஒரு பொருள் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொருளா இருக்கட்டும் உயிரா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும். சரி. மரத்திற்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, ஊர்வனம் மூன்றறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு அப்படின்பாங்க. எல்லாருக்குமே 5 அறிவு தான். பகுத்தறிவை பயன்படுத்தும் போது 6வது அறிவு வேலை செய்யும் சொல்லுவாங்க. உண்மைதான். வேலை செய்தா உங்களுக்கு? எது இல்ல உங்களுக்கு வேலை செய்யாம இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு முதல்ல வேலை செய்தா? வேலை செய்யாம இந்த இடத்துக்கு யாராலே வர முடியாது. உண்மை அதுதான். உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது சரி நீங்க வந்திருக்கீங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. சரி. உயிரா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி. சரி. சுதந்திரமும் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? சுதந்திரத்தை எவன் ஒருவன் பறிக்கிறானோ அப்பொழுது அந்த பொருளுக்கு அதன் மீது நாட்டம் இல்லாம போயிடும். ஓஹோ. எதுவா இருந்தாலும் உண்மைதான். சுதந்திரம் இருக்குங்களா? ஆமா. சுதந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி. எல்லா இடத்துலயுமே எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுக்க முடியுமா? முடியாதுல. முடியாது. எந்தெந்த இடத்துல சுதந்திரம் வேணுமோ அந்த இடத்துல கண்டிப்பா சுதந்திரம் இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சிறப்பு. அப்ப ஆமா மான்குட்டியை நீங்க தேடி வந்திருக்கீங்க. சரி. மான்குட்டிக்கு சுதந்திரம் தேவைப்படுது இப்போதைக்கு. மான்குட்டிக்கு இப்பொழுது சுதந்திரம் தேவைப்படுதா? ஆமாங்க. இங்க பாரு, சுதந்திரமா இருக்கலாம். எப்ப சுதந்திரமா இருக்கணுமோ அப்பதான் சுதந்திரமா இருக்க முடியும். எல்லா இடங்களுமே சுதந்திரமா இருந்தோம்னு வச்சுக்கலே ஆபத்துகள் தான் வரும். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் மான சுதந்திரமா விட்டுட்டேன், இனிமேல் பக்குவமான நேரம் பிடிக்காது, நான் தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்படி இல்லங்க, இது வரைக்கும் நீங்க சுதந்திரமா விட்டது பிரச்சனை இல்ல. சரி. இனிமேல நீங்க சுதந்திரமா வச்சுக்குவீங்களான்றது உங்களுக்கு பிரச்சனை. ஏமா நான் சுதந்திரமா வச்சுக்குவோமா? அதுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் தேவைப்படுதோ என்னுடைய கண் பார்வையில நான் சுதந்திரமா வச்சுக்குவேன். ஆனா தனியா விட்டு என்ன சுதந்திரமா விட்டேன்னு வச்சுங்களேன் சரி வராது. அதனால நான் தான் பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கிறேன். சரி. ஆமா. ஒருவேளை அந்த மான்குட்டிக்கு உங்களை பிடிக்காம போச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? இங்க பாருங்க, மான்குட்டிக்கு என்ன பிடிக்காம போகாது. நீங்க எப்படி சொல்லலாம் அந்த மான்குட்டிக்கு உங்களை பிடிக்காம போயிருச்சு அப்படின்னா? பிடிச்சதானமா வெறிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றேன்னா, அந்த மான்குட்டி நாங்க பார்த்த உடனே எத்தனை வயசுல மான்குட்டியை பாத்தீங்க? அது 5 வயசுல அரியா பருவத்துல பாத்தீங்க. இப்ப அந்த மானுக்கு எத்தனை வயசு? இப்ப 13 வயது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க? அது 8 ஆண்டுகள் கழிச்சு. மூஞ்சியை பார்க்கிறதுக்கே விருப்பம் இல்ல மான்குட்டிக்கு. நாகரிகமா பேசுங்க. இந்த மூஞ்சியை பாரு. ஏங்க அதுதான் சொல்றேன் நான், முகத்தை பார்க்கிறதுக்கே விருப்பம் இல்லங்க போது அந்த மான்குட்டி எப்படி நீங்க தேடி? ஏமா ஏன் முகத்தை பார்க்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்னா, நீங்க பார்த்த மாத்திரத்துல மான்குட்டியை பிடிச்சி மான்குட்டிக்கு உண்மையாவே உங்களை பிடிச்சிருந்தா நீங்க பார்த்த உடனே அது உங்க பக்கத்துல வந்திருக்கும். ஆனா உங்களை பார்த்த உடனே மிரண்டு ஓடி இருக்கு அப்படின்னா அதுக்கு விருப்பம் இல்லன்னு தானே அர்த்தம். அட மிரண்டு ஓடலமா, நான் பார்த்த வேகத்துல அத்தடி இத்தனை நாள் வராத மனுஷன் இன்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னு வெக்கப்பட்டு நளினத்தோட ஓடும் பொழுது எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை, அது உங்களுக்கு என்னைக்கு தான் வந்திருக்குது. நான் உங்களே சொன்னா மான்குட்டியை சொன்னமா? அப்படியா? சரி. மான்குட்டியை தேடி வந்ததெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. சரி. நீங்க எங்க இடத்துக்கு வந்ததுதான் பிரச்சனை. உங்க இடத்துக்கு என் மான்குட்டி வந்ததுனால நான் வந்திருக்கேன். மான்குட்டி இங்க தான் வந்துச்சு உங்களுக்கு யார் சொன்னது? ஏமா நான் தான் பார்த்து விரட்டிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா. அப்ப நான் மான்குட்டியை கொடுக்கலைன்னா? கொடுக்க வச்சு பிடிச்சிட்டு போவேன்.
குடுக்க வச்சு உங்களை அனுமதி கொடுக்க வச்சு பிடிச்சிட்டு போவேன். சரி, அதான் அனுமதி கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? கொடுக்கலனாலும் கொடுக்க வச்சு தான் பிடிச்சிட்டு போவேன். கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஆ. முடிஞ்ச வரையும் சொல்லி பார்ப்பேன். கேட்கலையா ஆ. என் பொருளை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சாமதான பேத தண்டம்னாங்க. சரி. சாமம்னா என்ன தெரியுமா? என்ன சொல்றது. சரி. இந்த மாதிரி வந்திருக்கேன், இந்த மாதிரி விஷயம் அப்படின்றது சொல்றது. சரி. சாமதானம்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் அதை கொடுங்க அப்படின்னு கேட்கறது. பேதம் வச்சுங்களேன், என்ன கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறது. சரி. தண்டம் வச்சுங்களேன், இப்ப நீ குடுக்குறியா மண்டைய உடைக்கவா அப்படின்னு. மண்டைய உடைச்சுதான் தூக்கிட்டு போற மாதிரி. அது மாதிரி அர்த்தம். ஆமா. கேக்குற விதம்னு இருக்கு பாத்தீங்களா, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. ஒரு குழந்தை கிட்ட போய் சாப்பிடு தங்கம்னு சொல்றதுக்கும் இப்ப சாப்பிடுறியா இல்ல என்ன சொல்ற சாப்பிடுறியா இல்லையா அப்படி சொல்றது ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், எதை எதை எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி யாரார்கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டாதான் அந்த பொருள் நம்மை வந்து சேரும். அதான உண்மை கூட. உண்மை. சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாங்க. சரி. யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும், ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும் சொல்லி தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். சரி. நட்பு உறவு இருக்கு பாத்தீங்களா? நட்புறவா? ஆமா. சரி. நட்புனா எப்படி? எப்படி நட்புனா ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே கிளாஸ்ல குடிச்சு அது மட்டும் தான் நட்பா? அது மட்டும் தான் நட்பா? ஆனா அப்படி சாப்பிடுறவங்க என்னைக்கு நம்ப முடியாது. அது உண்மை. அப்படி சாப்பிடுறவங்க என்னைக்கு நம்ப முடியாது. போற போக்குல நம்ப கூடாது. நம்ப கூடாது. ஒரு நண்பனை தேர்வு செய்யும் பொழுது மிகச்சரியாக தேர்வு செய்ய வேண்டும். 1000 முறை இப்ப பார்த்த உடனே காதல் வரும். சரி. பார்த்த உடனே நட்பு வருமா? வராது. இல்ல, பார்த்து பேசி பழகினாதான் நட்பு வரும். ஆனா அந்த நட்பை ஒரு முறைக்கு 1000 முறை யோசிக்கணும். யோசிச்சதுக்கு அப்புறம் இவன் தான் நம் நண்பன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டதுக்கு அப்புறம் நட்பு உறவை சந்தேகப்பட்டோம்னா நட்பு உறவுக்கே கேவலம்னாங்க. ஏன்னா அதனாலதான் வந்து மகாபாரதத்துல கூட அன்னைக்கு வந்து சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி நட்பு உறவுக்கு இலக்கணமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா நிறைய பேரை சொல்லுவோம். சரி. ராமனும் குகனும் நட்பு உறவா இருந்தாங்க. ராமனும் ஆஞ்சநேய பெருமானும் நட்பு உறவா இருந்தாங்க. சரி. அவ்வையும் அதியமானும் நட்பு உறவா இருந்தாங்க. ஆரியும் கபிலரும் வந்து நட்பு உறவா இருந்தாங்க. கண்ண பரமாத்மா குலசேகரும் வந்து நட்பு உறவா இருந்தாங்க. தியாகராஜரும் சுந்தரரும் வந்து நட்பு உறவா இருந்தாங்க. இந்த மாதிரி நட்பு உறவுகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்ல போனோம்னா அப்படி நிறைய பேரை சொல்லலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நட்புறவு, எனக்கு பிடித்தமான ஒரு நட்புறவுனா துரியோதனன் கர்ணன் அப்படின்பாங்க. ஏன்? எதனால? ஏன்? ஆமாங்க, அவங்களுடைய நட்பு உறவு ரொம்ப அழகான ஒரு நட்பு. தன் நண்பன் கெட்டவன் அவனுக்கு தெரியும். சரி. ஆனா தெரிஞ்சிருந்தோம் தன்னுடைய நண்பனை எந்த ஒரு இடத்துலயும் விட்டு கொடுக்காத ஒரு ஆள் யாருன்னா கர்ணன் தான். சரி. அப்படி இருக்கும் பொழுது அதுக்காக அவர் தவறு பண்ணிட்டா எந்த இடத்துலயும் காட்டி கொடுக்காம கூட்டி போலாமா? ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எப்படி? உறவுங்கிறது வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? தாய்மை உணர்வோடு இருக்க வேண்டும் எல்லா உறவுகளுமே. சரி. தாய்மை உணர்வுனா என்ன? எப்படி? இப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சு. சரி. தப்பு பண்ண உடனே அம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க, என்ன வேணா செய்வாங்க, கொலை பண்ற அளவு கூட போவாங்க. இதே இல்ல நான் சொல்றேன், பேச்சுக்கு சொல்றேன். ஒரு தாய் கொலை பண்ற அளவு கூட போவாளா? நான் சொல்றேன் உங்கள்ட்ட. சரி. அந்த கொலை பண்ற அளவு கூட அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பாங்கங்கறேன் நானு. ஓ, கொலை பண்ற அளவு கூட கஷ்டத்தை கொடுப்பாங்க. சரி. ஆனா அவன் என்னோட மகன் இல்லன்னு ஒரு நாளே சொல்ல மாட்டாங்க. அது சொல்ல மாட்டாங்க. அவன் தான் என்னோட மகன் அப்படின்பாங்க. எதனால? தாய்மை உள்ளம். தாய்மை உணர்வு இருக்கு. அந்த உணர்வு எல்லா உறவுலயுமே இருக்கணும். ஆனா அப்படித்தாங்க இருக்கிறாங்க நிறைய பேர். இருந்தாலும் நட்புலையா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் எல்லா உறவுகள்லயுமே வந்து தாய்மை உணர்வோடு இருந்தால் மட்டும்தான் உறவு வந்து பலகால நீடிக்கும். அது நீடிக்கும் தான். ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தாய்மை உணர்வோடு தான் இருக்கிறாங்க. ஆனா போக போக வேற மாதிரி மாறிடுறாங்களே, என்னமா காரணம்? உங்களை மாதிரி இல்லங்க, உங்களை மாதிரி ஆட்கள் தான் அந்த மாதிரிலாம் மாறுவாங்க. என்ன மாதிரி ஆளு? நாங்க அப்படி பார்த்து நீங்க பாத்தீங்க. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அப்படி மாறதுக்கான வாய்ப்பு இல்ல. அது நீங்களா சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். என்னன்னு மத்தவங்க சொல்லணும். அம்மா எடுத்துக்கொண்ட தலைவி நீங்க, இவங்க தான் வந்து சிறப்பான விஷயம், நன்றி உணர்வோட இருப்பாங்க, தாய்மை உள்ளத்தோட இருப்பாங்க. அப்படி தாய்மை உணர்வோட இருக்கக்கூடிய நீங்க கிடையாதுங்க. இந்த உலகத்துல தவறுதல் சகஜம்தாங்க. சரி. தவறு பண்ணாத மனிதர்களே கிடையாது. இந்த உலகத்துல தவறுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கும். மன்னிப்புன்னு இருக்கிறனாலதான் தவறுன்னு ஒண்ணே செய்யும். இந்த உலகத்துல அப்படி பார்க்க போனா தவறுன்ற ஒண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரியும் பேசுவாங்க. சரி. தவறுன்றது எது, சரின்றது எது அப்படின்னு அந்த காலத்திலே பிரிச்சு வச்சாங்க. இதெல்லாம் செஞ்சா தவறு, இதெல்லாம் செஞ்சா சரி, இப்படியெல்லாம் இருந்தா இவன் கெட்டவன், இப்படி எல்லாம் இருந்தா இவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி பிரிச்சு வச்சாங்க. ஆனா உள்ளம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த உள்ளத்துக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றது உள்ளத்துக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப எது உண்மை எது பொய்ன்றது பழைய அதான் நண்பன் யார் என்று
சொல், நீ யாருன்ற நான் சொல்கிறேன் அப்படின்பாங்க. அப்ப சரி. நண்பனை தேர்வு செய்யும் பொழுது சரியான முறையில தேர்வு செய்யணும். ஆமா. இப்ப அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்க மான்குட்டியை தேடி வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். சரி, மான்குட்டியை தேடி வந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனை? எனக்கு நீங்க தான் பிரச்சனை. நான் பிரச்சனையா? ஏன்? இது என்ன நேரம் தெரியுமா? என்ன நேரம்? இந்த பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்ம முகூர்த்தம் தான். இருட்டா வேற இருக்கு. இருட்டா இருக்கா? ஆமா, குளிர் வேற அடிக்குது. ஆ, பொம்பளை பிள்ளை தனியா நிக்கிறேன். சரி, நீங்க வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து பக்கத்துல நின்னுகிட்டு எனக்கு மான கூடு மயில கூடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. மயிலெல்லாம் கேட்கல, மான்குட்டியை தான் கேட்டேன். மான்குட்டியை கேட்கல, அனுமதி தான் கேட்கறேன். அனுமதி கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியா? பிடிச்சு தொழில தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். என்னங்க இங்க பாருங்க, என் இடத்துக்கு என் வீட்டுக்கு நான் தாங்க பெரிய ஆளு. இவரை பார்த்தா பெரிய ஆளு மாதிரியே தெரியலையே. புதன்கிழமையா? எதுக்குங்க? மாடா? மாடு மாடு பிடிக்க போயிருவாங்க. ஓ, இல்லங்க இல்லங்க இருக்குதுங்க. என்ன இருக்கு? மான்குட்டி ஒரு பொருள் சரி நம்மள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. சரி, உங்கள்ட்ட தான் இருக்கு. சரி, அந்த பொருள் உங்களுக்கானதா இருந்துச்சுன்னா எனக்கானதா? உங்களுக்கானது எப்படிங்க சொல்றீங்க? ஏமா எனக்காக மான்குட்டி? அந்த பொருள் உங்களானது
சரி. உங்களை விட்டு எப்பொழுதுமே பிரியாது. சரி. உங்களை விட்டு எப்பொழுதுமே செல்லாது. ஆமா. பிரிகிற மாதிரி இருக்கும். ஓஹோ. ஆனா அந்த மனசு கேட்காது. மறுபடியும் வந்துடணும் அப்படின்னு தோணும். சரி. ஆனா இதுவே மனசுக்கு பிடிக்கிறேன்னு வச்சுங்களேன், பிடிக்கணும், நீங்க பக்கத்துலயே இருந்தாலும் திரும்பி கூட பார்க்காது. யாரு? மானு. ஓஹோ. எனக்கு மனசுக்கு பிடிக்கலன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. அப்படி கிடையாது. உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அதுக்கு பிடிக்கணும்ல. அதுக்கு பிடிச்சிருக்குமா? அதுக்கு பிடிச்சிருக்கணும். உங்களுக்கு அப்படிங்க தெரியும். பிடிச்சதுனால தான் நான் விரட்டி வந்து அதுவும் பார்த்துச்சு. என்ன ஒண்ணு உங்களுடைய கட்டுப்பாட்டு அறைக்குள்ள இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா அழகா லட்சணமா கண்ணுக்கு இதமா குளிர்ச்சியா நல்லா அழகா இருக்கீங்க பாக்குறது. நன்றிங்க நன்றிங்க. ஆனா பேசுறதால அப்படி பித்தலாட்டமா பேசினா என்ன அர்த்தம்? பித்தலாட்டமா? இங்க பாருமா, யாரை பார்த்து பித்தலாட்டம் பேசுறீங்க? உங்களை தான் சொல்றேன். உங்களை பாக்குறதுக்கு தான் அந்த மதுரை மீனாட்சி நேரில் நிக்கிற மாதிரி தெரியுது. நிஜமாவா? ஆமா. ஓஹோ, உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ? ஆனா வாயை தந்து அத்தனை போய் அப்படியெல்லாம் கிடையாது. சிநேகிதம் ஆயிட்டீங்களா? ஆமா. ஓஹோ. ஆனா வாயை தந்து அத்தனை போய். நான் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரே ஒரு பெண். இப்படி ஆசைப்படுறீங்க? ஏன் பொருளுக்கு ஏன் இப்படி ஆசைப்படுறீங்க? நான் யார் பொருளுக்கு ஆசைப்படுறேன்ற அவசியம் கிடையாதுங்க. அப்புறம் ஏன் வச்சுட்டு இல்லன்றீங்க? இந்த உலகத்திலேயே மகாராணி மாதிரி வாழ்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான். என்ன? மகாராணி மாதிரி வாழ்ற ஒரே ஆள் நான் மட்டும். மகாராணி மாதிரி? அதான் இம்புட்டு நகையை மாட்டிருக்கியாமா? ஆத்தாடி ஆத்தா. ஓஹோ ஓஹோ. சரி சரி. கலைத்தாயின் மூத்த மகள் நானு. கலைத்தாயி மூத்த மகளா? ஆமா. சரி. கலைத்தாயின் மூத்த மகள். மூத்த மகள் நீங்க தான். சிறப்பான விஷயம். இருந்தா கூட மானவடிங்க இல்ல இல்லங்கறீங்க. நான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆமா பருவமடைந்த மனு பதமிக்க எந்தன் மனு, பருவமடைந்த மனு பதமிக்க எந்தன் மனு, பறவையரே உள்ளம் கொள்ளை கொண்ட மனும் கனமா, இதை பார்த்தால் திண்டு விடும் எந்தன் மனும் கனமா.
என்னது குமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் வாசிப்பார். வாங்க அப்படியா? வாங்க. அப்புறம் உள்ளூர் சிறப்பு சிறப்பு. நானாக நான் இல்லை தாயே இங்க பாருமா, இங்க பாருமா. நல்வா இப்படி அழகான மான மரத்துக்கு மறுபடியும் இல்ல இல்லங்கிறீங்க பாத்தீங்களா? வெளியிலே கட்டுப்பட்டாங்க. என்னம்மா இந்த நாடா முடியாது. அட வாணி ஏய் ஆமா ஏன் போட்டுருக்கீங்க? நானே உள்ளூர் வேணும். உள்ளூர்ல வாசிக்க கூடாதா? உள்ளூர்ல வாசிக்க கூடாது. இது மாதிரி பனி நேரத்துல எனக்கு ஒரு பாட்டு தோணுது. படி நேரத்துல ஆராய் ஆராய் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கல்ல. அது பட்டத்திராணி பாட்டு ரொம்ப நாள் பட்டத்திராணி. பட்டு
மான்குட்டிக்குரிய அங்க லட்சணம் அடையாளம் சொல்லுங்க. டும் 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 ஹல் ஹல் லைட்டு காயாத காடகத்தே நின்றுள்ள நல்ல
அழகிய இதுதான் இது தேடி வந்த மானுக்குட்டிக்கு உண்டான அடையாளம். இந்த மான்குட்டிக்கான அடையாளம் மாதிரி இது. யார் சொன்னா தெரியும்? ஏதோ ஒரு பெண்குட்டிக்கான அடையாளம். ஏதோ ஒரு பெண் குட்டில இல்ல, நீங்க தான் அது. அண்ணா! ஏம்மா அவனே கூப்பிடுங்க. வள்ளி பொண்ணு என்ன தெரியலையா, அந்த வெள்ளி மழ வேட நானும் கூறியலையா, மானை வேட்டையாட வந்தது உன் நினைவில்லையா, நிஜமாத்தாக மறந்துட்டியா, இல்ல நினைவிருந்தோ சொல்ல தயங்குறியா. கூடி ஒரு மானை என் கையில் அவர்கள் கொடுத்திடவே நானும் கட்டி அணைக்க சொல்லி தெரிந்தது நினைவில்லையா. எது? ஓஹோ ஐயா ஒரு சின்ன முயற்சி. நம் ஆசை நிறைவேறுமா, கோழைகள் போக நேருமா, சின்ன நெறிய வண்ண பறவை எனக்கு சொல்லுதமா, சின்ன நெறிய வண்ண பறவை எனக்கு சொல்லுதமா. உங்களை கரம் பிடிக்காமல் விட மாட்டேன். தயாரத்தில் அடிச்ச மாதிரி அண்ணே அந்த ஒரு வார்த்தை ஏம்மா ஏய் அநேக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குதா அழுகுதான் தங்கச்சி ஃபீலிங் என்னண்ணே அவங்க அண்ணன் தான் அழுகுறாங்க. இந்த 10 பேர் இருக்கிறக்குள்ளேயும் இந்த நாடகத்தை முடிச்சு மாலை மாத்தினா வெற்றி. இவங்க போய் இந்த கிடக்கிற டீ கப்பை பார்த்துக்கிற போட சொல்லி முருகனை வேண்டு என்றும் புதியது
வள்ளி சுவாமி வனவேடராக வந்ததும் ஆமே வழி வீரனாக வந்திருப்பதும் ஆமே உம்மை மணந்து கொள்வதற்காகவே யாம் புரிந்த திருவிழா இதுவும் ஒன்று எம்மை மணந்துள்ள சம்மதம் தானே வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும் இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தேவியானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் எனவே அழைக்க வேண்டும் சுவாமி. தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதல் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானே என்று உன் பேரை முதல் உச்சரித்து வள்ளி தெய்வம் சமூக உள்ளவருக்கு ஒரு வரதம் முழுக்க மங்களவர்கள் வாய்ப்பு இருக்கு இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைத்து கற்று